ஓ மகள் நீங்களே வாசித்து காட்டுங்களேன். என்னடா இப்ப படிச்சாலன்னு சொன்னீங்க, வாசித்து காட்டுங்க. ஓ மணி உதவி கோருதல். மேற்படி விலாசத்தில் வசிக்கும் யோகநாதன் சிவமலராகிய நான் தங்களுக்கு அறிய தருவது என்னவென்றால், எனது மகளாகிய யோகநாதன் தனுசியா அவர்களால் பிறந்ததிலிருந்து நடக்க இயலாமையினால் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகவும் சிரமப்படுகிறார். அவர் தனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு சக்கர நாற்காலி தந்து அவருக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு வாழ்வாதார உதவியையும் செய்து தருமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. ஒரு நாள் கட்டல 5000 ரூபாய் கட்டலன்னு சொல்லி 1000 ரூபாய் எடுத்துருந்தாங்க. இப்போ நான் கேட்குறது, இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைமா? முக்கியமானது வீல் சேருக்கான உதவி. இப்போ இதை உடனடியாக நான் செய்ய முடியாது. ஏனென்றால் இப்போ ஒரு நல்ல ஒரு வீல் சேர் தான் வேணும். ஏன்னா மணலும் தானே. இப்போ நார்மலான வீல் சேரை விட நல்ல ஒரு வீல் சேர் தேவைப்படுது. முத்திரை வாங்கி கொண்டு 880 ரூபாய் முத்திரையோ ஏதோ அதெல்லாம் செய்து கொடுக்க, இந்த வீடு வரும் அந்த வீடு வரும் மாட்டாங்க. நான் அதை கூட போட்டோ காப்பியும் அடிக்காம கொடுத்துட்டேன், இல்லாட்டி காட்டியிருப்பேன். அதுவும் இல்லை, வசதியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. எங்க படிச்சீங்க? மட்மயிலம்பாடி விபுலானந்தா வித்யாலயம். விபுலானந்தா வித்யாலயம். இப்ப உங்களோட நிலைமையை நீங்களே சொல்ல முடியுமா? இப்ப உங்களுக்கு தெரியும் தானே இப்ப உங்களோட நிலைமைய சொல்லுங்களேன். உங்களோட நிலைமையை நீங்க. இந்த நிலைமை பிறக்கக்குள்ள நல்லா தான் பிறந்தேன். பிறகு கையை சுருட்டிட்டு தலையில இருந்து கை காலெல்லாம் சுருட்டிட்டு பிறகு அம்மா கிளினிக்கெல்லாம் கொண்டு போனவங்க, சின்னன்ல கொண்டு போனவங்க. பிறகு கிளினிக்கு தான் இப்போ போகல, கஷ்டம்ன்றதால இப்போ போறலையா? இப்போ போறல. இப்போ போறல. அப்ப கிளீனுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ பிறகுக்குள்ள நல்லா தான் இருந்தேன்னு. முழங்கால நின்று டிவி எல்லாம் போடுறத. முழங்கால நின்று இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வீடியோ. இப்போ நான் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மயிலம்பாவலி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன். தொடர்ச்சியாக போயிட்டு அவங்களோட பேசுவோம். இப்போ நான் வந்ததுக்கான காரணத்தை நான் சொல்கிறேன். சரி, ஓகேங்க. இப்போ நான் வந்திருக்கிறேன், இப்போ மயிலம்பாவலிக்கு வந்திருக்கிறேன். இப்போ வந்ததுக்கான காரணத்தை நீங்கள் தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். சரி, ஓகேங்க. நீங்கள் பார்க்கலாம். இப்போ கடை ஒன்று இருக்குது தானே, இப்போ கடை இருக்குது. இப்போ அவங்க கடை செய்கிறாங்க. இப்போ ஒரு பொருட்களும் இங்கே இல்லை, நார்மலாக சின்ன சின்ன பொருட்கள் இருக்கு. சரி, இப்போ கட்டாயமாக காடு தானே வேணும். இப்போ நம்ம உதவி செய்ய போகிறோம். அப்போ அவங்க எப்படி இருக்கிறாங்கன்றதை சரியாக காட்டணும். அதனால தான் இப்போ கடை ஒன்று இருக்குன்னு நான் காட்டுறேன். ஒரு தகரத்தால் அடித்த கடை தான், இப்போ மேலே தகரம். சரி, ஓகேங்க. இப்போ நான் வந்ததுக்கான காரணம் இந்த அக்காக்காகத்தான். இப்போ 26 வயது என்ன, இப்போ 26 வயது. இப்போ ஓகே, இப்போ 26 வயதில் இப்படி ஒரு நிலைமையில் இருக்கிறாங்க. இப்போ ஜிஎஸ் மூலமாக உறுதிப்படுத்தின லெட்டர் தாங்க இருக்கா தாங்க. இப்போ ஓகே, நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் கடையும் காட்டிருக்கிறேன். இப்போ அம்மா தான் கடை செய்கிறான்னு சொன்னாங்க. சரி, ஓகேங்க. இப்போ இந்த அக்கா அப்பாவுக்கு தான் வந்திருக்கிறேன். இப்போ அக்காவுக்கு 26 வயது. என்னம்மா, இப்போ அம்மாவுக்கு இது புதுசாக இருக்கலாம் இப்போ வீடியோ எடுக்கிறதெல்லாம். இப்போ உறுதிப்படுத்தல் கிடைத்தது தாங்கம்மா. விநாயகபுரம் மயிலம்பாவலி. என்னம்மா இது? விநாயகபுரம் மயிலம்பாவலி கணம் அம்மணி உதவி கோரல். மேற்படி விலாசத்தில் வசிக்கும் யோகநாதன் சிவமலர். அக்கட நேம் சிவமலரா? உங்களோட நீங்கள் அம்மா எழுதிருக்கிறீங்க. சிவமலராரு நீங்க தானே? ஓ மகள் நீங்களே வாசித்து காட்டுங்களேன். என்னடா இப்ப படிச்சாலன்னு சொன்னீங்க, வாசித்து காட்டுங்க. ஓ மணி உதவி கோருதல். மேற்படி விலாசத்தில் வசிக்கும் யோகநாதன் சிவமலராகிய நான் தங்களுக்கு அறிய தருவது
என்னவென்றால், எனது மகளாகிய யோகநாதன் தனுசியா அவர்களால் பிறந்ததிலிருந்து நடக்க இயலாமையினால் தனது அன்றாட தேவைகளை பூர்த்தி செய்வதில் மிகவும் சிரமப்படுகிறார். அவர் தனது தேவையை பூர்த்தி செய்வதற்கு ஒரு சக்கர நாற்காலி தந்து அவருக்கு உதவி செய்யுமாறு கேட்டுக்கொள்வதோடு எங்களுக்கு வாழ்வாதார உதவியையும் செய்து தருமாறு தங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓகே ஓகே, அதான் இப்ப இது உண்மை என்று அவர் உறுதிப்படுத்திருக்கிறாரு. சரி, ஓகே, இப்ப இறுக்கி வச்சு பேசுவோம். இப்ப அம்மாக்கும் வயது போயிட்டு தானே. இப்ப உங்களோட பேர் என்ன? யோகநாதன் தனுஷியா. தனுஷியா, ஓகே. இப்ப அம்மாக்கு எத்தனை வயது? எனக்கு 66 வயசு. 66 வயது. இப்ப நாங்க உங்களோட வீட்டை முன்னுக்கு வரும்போது ஒரு கடண்டு பார்த்து நாங்க அதை எப்போ கூடி செய்யறீங்க நீங்க? நான் 1983ஆம் ஆண்டு இருந்து 83ஆம் மாசம் 83ஆம் ஆண்டு இருந்து செய்யறீங்களா? செய்து வாரேன். அப்படி என்ன? அப்ப 17 24 அப்ப 17 24 85ஆம் ஆண்டா? 85. அப்ப 85 அத வீட்டுல இருந்தே ஒரு போத்தெல்லாம் எண்ணெய், தேங்காய் எண்ணெய், சோப்பாறு அப்படி வச்சு வந்து திரும்ப கடை இல்லாம வீட்டு திரும்ப ஒரு 29 வருஷமா குடியில் ஒன்று வச்சு அது மகளுக்கு கொடுத்ததுல அந்த அளவுல இருந்து குடியில் ஒன்று வச்சு அதுல செய்து வந்த நான் திரும்ப அவங்களுக்கு கல்யாணம் கட்டி முடியா அவங்களுக்கு அதை கொடுத்து அந்த வளவை கொடுத்தபடியா திரும்பியும் எனக்கு ஒரு அந்த தொழிலை கைவிடக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப இந்த லோன் ஒன்று போட்டு கடை இந்த கடை ஒன்று கட்டி திரும்பியும் அந்த கடையை வச்சு நல்லா போய் வந்தது தான். ஆனால் இப்போ கஷ்டங்கள் கூடித்து. இப்போ அந்த கஷ்டங்கள் கூடித்து நாங்க உள்ள பார்த்த நாங்க இப்ப கூட பொருட்கள் எல்லாம் இல்லாம இருக்கு. இல்ல ஒரு சாமான் இல்ல. ஓகே, இப்ப சரி, நான் பேசுறேன். இப்ப நான் எதற்காக வந்திருக்கேன்டா, இப்ப தங்கச்சி நிலைமையை பார்த்தேன். இப்ப நீங்க தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு சொன்னீங்க, இப்படி 26 வயது நிரம்பிய என்னோட மகள் இப்படி கால் நடக்க முடியாம இருக்கிறாங்க, அவங்களுக்கு வீல் சேர் இல்லாம ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. இப்ப கூட இந்த இடத்த கொண்டு வர்றதுக்கு இந்த அக்காவை ரொம்பவே சிரமப்பட்டு நீங்க இப்ப தள்ளிட்டு வரணும். இந்த அடையாளத்தெல்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இங்க பாருங்க, இப்ப மணல் தான் இங்க மணல்ன்றதால இந்த வீல் சேர்ல இந்த அக்காவை உருட்டிட்டு அக்காட வேலைகள், அதாவது என்ன இந்த அன்றாட வேலைகள் என்ன, இப்ப அக்கா குளிக்கணும், அக்கா காலை கடனை முடிக்கணும், மற்ற இடத்துக்கெல்லாம் அக்கா கொண்டு போறதுக்கு ரொம்ப சிரமம். என்ன இந்த வளவுக்குள்ள இப்ப மணல் சார்ந்த இடம் தானே இது. இந்த மணல் ஃபுல்லா திட்டியும் இல்ல. இப்ப நான் நேரடியா பார்த்ததுக்கு பிறகுதான் நான் வீடியோ எடுக்க எனக்கு தோணினது. ஏனென்று சொன்னால் இப்ப நான் நேரடியா பாக்குறேன் தானே அக்கா படுற கஷ்டத்தை. இப்ப நீங்க சொல்லுங்க அம்மா, இப்ப என்னென்ன உங்களுக்கு கஷ்டங்கள்? இப்ப சொல்ல போனா இப்ப நீங்க என்னட்ட நிறைய விஷயங்கள் சொன்னீங்க தானே. இப்ப நான் பார்த்தேன், உங்களோட நிறைய விஷயங்கள் கேட்டேன் நான். அப்ப இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிறவங்க தான் உங்களுக்கு உதவி செய்ய போறாங்க. அப்ப நீங்க உங்களோட வாழ்க்கையில என்ன நடந்தது, இப்ப உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள், உங்களோட கணவர் என்ன செய்யறாருன்னு நீங்க சொல்லுங்க. அடுத்த கட்டமா அதாவது அக்காவோட பேசும். சரியா, சொல்லுங்க நீங்க. நான் கடை செய்து வந்த இதால அதான் நம்ம இப்ப உங்களுக்கு இப்ப கணவர் இருக்காரு தான். அவருக்கு 68 வயசு. 68 வயசு. அவர் மீன்பிடிக்கு வந்தவர். மீன்பிடி தொழில் மீன்பிடிக்கு வந்தவர். இப்போதைக்கு அவருக்கு இயலாது. அவர் இப்ப நிறைய வருத்தங்கள் அவருக்கு. அடைப்பு, சீனி, பிரஷர், வயிற்று குத்து, வயிற்றுல கல்லு. அதால ஆத்துக்கெல்லாம் ஆத்துக்கு போய் அப்படி இருந்தாலும் மயக்கம் வருது. ஆளுக்கு மயங்கி விழுறாரு. அதே நேரம் நாங்கள் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் எல்லாம் அவருக்கு மருந்து எல்லாம் செய்து கொண்டு வந்து வச்சோம். திரும்பியும் அவரால் இயலாது. கொஞ்சம் நேரத்தால தூக்கம். ஓகே, இப்ப ஐயாக்கு வருத்தம். இப்ப நீங்க 29 வருட காலங்களா நீங்க கடை தொழில் செய்யறீங்க. அந்த கடையில செய்து அந்த கடையால வார அதுலதான் நான் சீனி தேயிலை சாப்பாட்டுக்கு எல்லாம் அதுலதான் எடுத்துக்கொள்றேன் நான். அப்ப அவருக்கு ஆரம்பத்துல இருந்து வருத்தம் இருந்ததா? இப்ப நீங்க பிறந்து ஒரு 10 வயசுக்கு பிறகுதான் அவருக்கு வருத்தம் வந்தது. சரி, ஓகே. இப்ப நீங்க உங்களோட தொழில் முயற்சியால நீங்க மற்ற சிலவுகள் எல்லாம் பார்த்து நீங்க அவர் மீன் பிடிக்க போறதால அதானே. என்ன உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? எனக்கு 6 பிள்ளைகள். 6 பிள்ளைகள். யாரு யாரு? மூத்தது துசாந்தன் என்று சொல்லி அவர் கல்யாணம் கட்டி 3 பிள்ளையோட இருக்காரு. அவருக்கும் காலுண்ட கலட்டி துடையால காலை கலட்டிட்டாங்க. அது 2வது மகனுக்கு 3 பிள்ளைகள். அவரும் காலி இல்லாதவர் தான். அவர் குடும்பத்தை அவருக்கு பார்க்க அவருக்கு காணாது. அவர் உழைக்கிறது அவரோட குடும்பத்தை பார்க்க காணாது.
மற்றது 3வது பொம்பளை பிள்ளை அவ கல்யாணம் கட்டி அவ நீ சமைக்கிறதுல கொஞ்சம் உதவி பாப்பாவும் சமையலுக்கு எதுவும் இல்லைன்னா கொஞ்சம் உதவியால் செய்வாவும் மற்றது 4வது பொடிய இந்த பொம்பளை பிள்ளை அவ 2 மாசம் இப்ப கல்யாணம் கட்டி 2 மாசம் அவக்கும் காலையில அவ அப்படி இந்த குதி அமர்த்தாம முன் விரலால மட்டும் அமர்த்தி வச்சு நடப்பாவும் அவட பேர் சரண்யா 5வது படியன் அவரும் கல்யாணம் கட்டி அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்குது அவ 3 ஆம்பளை பிள்ளையாலையும் உதவி நான் உதவி கேட்கலாது தானே அவங்கள்ட்ட அவங்களோட குடும்பத்தை அவங்க கொண்டு போறதுக்கே இப்ப அவங்களால இயலாம இருக்கு இப்போ இல்ல நீங்க வந்து இப்ப அவங்க பாக்குறதுன்றது அது அடுத்த கட்டம் தான் இப்ப உங்களோட ஒரு நிலைமை நான் கேட்கிறேன் தான் நீங்க சொல்லுங்களா இப்ப உங்களுக்கு 6 பிள்ளைகள் ஓகே இப்ப நான் முக்கியமா வீடு எடுக்கிறது இவைக்காக தான் இவைக்கு இந்த வீல் சேர் இது வரைக்கும் கிடைக்காம இருக்கு ஏனென்றால் இப்ப அக்கா கொஞ்சம் உடம்பா இருக்கிறாவா நான் சின்ன ஒரு வீல் சேர் தானே வண்டி இது எப்ப கிடைச்சது விக்கி இது கிடைச்சது 10 வருஷத்துக்கு மேலதான் 2018 ஆண்டு இது கிடைச்சிருக்கு இதுவும் உதவி மூலமா தானே கிடைச்சது சரி ஓகே இப்ப அதான் நம்ம உங்கள்ட்ட கேட்டது வந்து உங்களோட எத்தனை பிள்ளைகள் இருக்கு அப்ப அவங்களெல்லாம் அவங்களோட வாழ்க்கையை பார்த்துட்டு போயிட்டாங்க இப்ப கடைசிவ என்று சொன்னீங்க கடைசிவ உங்களோட இருக்கிறாங்க இப்ப இவைக்கு முக்கியமா தேவை வீல் சேர் நான் அடிக்கடி சொல்றதுக்கான காரணம் அதுதான் இப்ப வீல் சேர்னு தேவை இப்ப ஓகே இப்ப நீங்க கடை தொழில் செய்யறீங்க தானே தொழில் செய்து இப்ப அதுல போதிய அளவான வருமானம் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏனென்றால் இப்ப பொருட்கள் நார்மலா இப்ப வீட்டுல இருந்து இப்ப சும்மா இருக்கிறத விட ஒரு கடை ஒன்று போடுத்து என்ன அதுல 5-10 அப்படி என்று இருக்கிறீங்க பார்த்தோன்னு விளங்குது கடைய இப்ப கணவர் வந்து மீன்பிடி தொழில் தான் செய்திருக்கிறாரு ஆரம்பத்துல இருந்து மீன்பிடி தொழில் இப்ப ஓகே இப்ப அக்காவோட பேசுவோம் என்ன இப்ப அக்கா வந்து படிச்சிருக்கிறாவாம் ஓயில் மட்டும் படிச்சிருக்கிறாவாம் பரவாயில்ல அந்த அவங்களோட பேசும்போது சொன்னவங்க இப்ப கஷ்டம் என்றாலும் படிக்க வச்சு பாருங்களேன் இப்ப கால் வந்து எல்லாமே இருக்கு இப்ப படிக்க வச்சிருக்கிறீங்க என்ன சரி ஓகே இப்ப நீங்க சொல்லுங்களேன் இப்ப எப்படி இருக்கீங்க சுகமா இருக்கிறீங்களா நல்ல சுகமா இருக்கிறீங்க நீங்க படிச்சிருக்கிறீங்களா இது மட்டும் படிச்சீங்க ஓ லெவல் மட்டும் படிச்சிருக்கிறீங்க என்ன எங்க படிச்சீங்க மட்மயிலம்பாடி விபுலானந்த வித்யாலயம் இப்ப உங்களோட நிலைமையை நீங்களே சொல்ல முடியுமா இப்ப உங்களுக்கு தெரியும் தானே இப்ப உங்களோட நிலைமைய சொல்லுங்களேன் உங்களோட நிலைமையை நீங்க இந்த நிலைமை பிறக்கக்குள்ள நல்லா தான் பிறந்தேன் பிறகு கையை சுருட்டிட்டு தலையில இருந்து கை காலெல்லாம் சுருட்டிட்டு பிறகு அம்மா கிளினிக்கெல்லாம் கொண்டு போனாங்க சின்னன்ல கொண்டு போனவங்க பிறகு கிளினிக்கு தான் இப்ப போகல கஷ்டம்ன்றதால இப்ப போறல அப்ப கிளீனுக்கு கொண்டு போயிருக்கிறாங்க இப்ப பிறகுக்குள்ள நல்லா தான் இருந்தது இப்ப எப்படி நடக்க முடியாதுன்னு சொன்னா இப்ப கால் தரையில வச்சு வழக்கம் இல்லையா காட்டுங்க ஒரு லைட்டா காட்டுங்க காலை பார்க்கலாம் நீங்க ஒரு என்ன இப்படி வளைஞ்ச மாதிரி இருக்கு இந்த காரணத்தாலதான் நடக்க முடியாம இருக்கு ஓகே 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 சரி பார்த்தா தெரியுது அப்ப 26 வயது இப்ப 26 வயதுக்கு ஏற்ற மாதிரி உடல் வளர்ச்சி இல்லையாமா இப்ப உயரமானால இப்ப நீங்க அவ இருக்கிறதால எனக்கு தெரியாம முழங்கால நின்று டிவி எல்லாம் போடுறது முழங்கால நின்று இப்ப நீங்க இப்ப நாங்க வந்ததால நீங்க வீல் சேர்ல இருக்கிறீங்க இப்ப மற்ற தேவைகளை செய்யறதுக்கு விளங்கிட்டு தானே இப்ப நீங்க அங்க போகணும்னு சொன்னா இப்படி அரைச்சா போறீங்க அப்படியா இல்ல வீல் சேர்ல நான் போறேன் அதுதான் கேட்கிறேன் அவசரத்துக்கு போகணும்னா தவண்டு சொன்னா போறேன் வீல் சேர் வந்து எதுக்காக பயன்படுத்துறீங்க குளிக்கிறதுக்கு டாய்லெட் வசதி அதுக்கு அப்படி என்ன சரி இப்ப அடுத்தது அம்மா சொன்னாங்க ஒரு முக்கியமானது உங்களோட குடும்பத்துல எத்தனை பேருக்கு இப்படியான ஒரு குறைபாடுகள் இருக்கு 3 பேருக்கு இருக்கு 3 பேருக்கு இருக்குன்னு இப்ப இந்த அக்காக்கு மட்டும் இல்ல அம்மாவோட 4 பேர் மூத்த 4 பேருக்கா இப்ப உங்களோட இவ தெளிவா கதைக்கிறாவோ இப்ப நீங்களே சொல்லுங்க அப்ப எவ்வளோ கேட்போம் அதான் 4 என்ன கூட பிறந்த சகோதரங்கள்ல 4 பேருக்கு இருக்கு உங்களை விட்டு 3 பேருக்கு 3 பேருக்கு இப்ப அவங்க எப்படி நார்மலா இல்ல எப்படி அவங்களுக்கு இல்ல அவங்களுக்கு எப்படி இப்ப நீங்க
இப்ப நிரந்தரமான நடக்க முடியாம இருக்கிறீங்க. இப்ப அவங்க கொஞ்சம் நடப்பாங்க. அவங்க நடப்பாங்க. நடப்பாங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். அண்ணாக்கு கால் பிறப்புல இருந்து நடக்க முடியாம தான் இருந்தது. ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. மூத்த அண்ணாக்கு வந்து ஆக்சிடென்ட்ல கால் போயிடுச்சு. அவருக்கு இப்ப செயற்கை கால் போட்டு தான் இப்ப நடக்கிறவரு. எங்களோட அக்காவுக்கு வந்து இந்த கால் புதிய கீழே படாம நடக்கிறாங்க. இப்ப நடக்கிறாங்க. ஓகே. இப்ப அவங்களுக்கு இப்ப என்ன சொல்ற நார்மலா தான் இருக்குன்னு. இப்ப அது அவங்க சாதாரண மாதிரி அவங்க நடந்து கொள்றாங்கன்னு. இப்ப நீங்க தான் நடக்க முடியாது, துப்புரவா நடக்க முடியாது. சரிதானே? ஓகே. இப்ப அதானே இப்ப அதுக்காக தான் நானும் வந்தது. அதானே இப்ப குடும்பத்துல இப்ப 4 பேருக்கு அப்படி இருக்கு. அப்படி இருந்தும் இப்ப அம்மாவோட ஒரு போராட்ட வாழ்க்கைன்னு சொல்லலாமே. சரி சொல்லுங்களேன். இப்ப உங்களுக்கு வீல் சேர்ன்றது இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு. இப்ப அதை பற்றி சொல்லுங்களேன். இப்ப சிறு வயதுல இருந்து என்னென்ன கஷ்டங்கள் சொல்லுங்களேன். இப்ப உங்களோட வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் நீங்க பட்டிருக்கீங்களா? சொல்லுங்களேன், அதை பற்றி சொல்லுங்களேன். கஷ்டங்கள்னு சொன்னா ஸ்கூல் டைம்ல நான் இப்படிதான் போயினேன் சின்ன 1ஆம் ஆண்டுல. அப்ப இப்ப இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்ப கொஞ்சம் குறும்பு பண்ணுவாங்க. அப்புறம் என்ன தள்ளி விட்டாங்க, கீழே தள்ளி விட்டு கீழே விழுந்தேன். பிறகு அம்மா வீட்டுல கொண்டு வச்சு புக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அப்படியா? அப்ப வீல் சேர்ல என்ன போற நீங்க? இல்ல அப்ப வீல் சேர்ல. அப்ப வீல் சேர் சின்ன முதல்ல எடுத்தேன். அப்ப ஸ்கூலுக்குள்ள எப்படி போனீங்க? அண்ணா ஆட்டோல ஏத்தி. அண்ணா ஆட்டோல. அப்ப எல்லாரும் படிக்கிற வகுப்புல தான் என்ன? ஸ்பெஷல் வகுப்புல இல்லையா? இல்ல இல்ல. அப்ப எல்லாரும் படிக்கிற வகுப்புல தானே? ஆரம்பத்திலே இந்த இவ 7 ஆண்டு சொன்னவங்க ஸ்கூலுக்கு சேர்க்க 7 ஆண்டு. டீச்சர்மாரெல்லாம் 7 ஆண்டு சொல்லி அப்புறம் வீட்டுல வச்சு புத்தகங்கள் வாங்கி கொடுக்க சொல்லி அப்படி வாங்கி கொடுத்து படிக்க வந்தாவோ. ஒரு நாள் ஜிஎஸ் வந்தவர். அது முதல் இந்த ஜிஎஸ் நம்ம வீடு வீடா வந்து பார்ப்பார். அவர் பார்த்தது சொன்னாரு, பிள்ளைகிட்ட கேட்டாரு உங்களோட பேர் என்னண்டு. அவர் பேரை சொன்னாவும் சொல்லு, அப்பாட பேர் அம்மாட பேர் எல்லாம் சொன்னாவும். சொன்ன உடனே பிள்ளை கதைக்குது தானே, நல்லா கதைக்குது, அவள் படிப்பாள், அவளை கொண்டு ஸ்கூல்ல விடுங்கண்டு. அப்போ நான் 4ஆம் ஆண்டு. அப்போ நான் சொன்னேன் கொண்டு போ, நாங்கள் வேணான்னு சொல்கிறாங்க சார், பிள்ளைகளோட கஷ்டமாக அமைச்சு படிப்பிக்கிறேன். நான் மாறணுன்னு சொன்னார் ஜிஎஸ். பிறகு ஜிஎஸ் வந்து அங்கே சொன்னார் பிள்ளைய எடுத்து படிப்பிக்கணுமாண்டு. அப்போ 4ஆம் ஆண்டுல இருந்து படிச்சு வந்தாங்க. படிச்சு 5ஆம் ஆண்டு குலசிப் எழுத கண்ணாமணி ஸ்கூலுக்கு கொண்டு போனோம். கொண்டு போய் 57 மார்க்ஸ் 57 மார்க்ஸ் எடுத்தாவும். 4ஆம் ஆண்டு தானே படிக்க ஆரம்பிச்சவ. அதுல 57 மார்க்ஸ் எடுத்து அப்ப அவர் படிக்கிறார். ஓயிலும் பாஸ் பண்ணினு சொன்னீங்க. பிறகு மறுகா திரும்ப அப்படியே கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் ஒரு நாளும் நிக்க மாட்டாவும். நிக்க போகலாம் அண்ணா இல்லைன்னு சொன்னா குளறுவாவும். அப்படியே குழந்தைய கொண்டு போய் விட்டு அப்புறம் ஸ்கூலுக்கு போய் தூக்கி கொண்டு கதிரையில வச்சுட்டு அவ படிக்க முடிய டீச்சர் மாதிரி கோல் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் அண்ணா போய் ஏற்றிட்டு வருவார். வந்து எப்படி இருக்கக்குள்ள அப்புறம் ஓஎல் இதால ஸ்கூலால் எடுத்தாங்க. ஸ்கூலால் எடுத்து 6 பாடமா ஸ்கூல்ல எத்தனை பாடம் பாஸ் பண்ணீங்க? ஓஎல்ல 6 பாடம். திரும்பியும் போட சொல்லி நான் போய் போட்டேன். நான் எனக்கு தெரியாது தானே திரும்பியும் ஃபுல்லா போடணும்னு சொல்லி தெரியாம நான் என்ன செய்தேன், வர வேண்டிய எடுக்க வேண்டிய பாடத்தை மட்டும் போட்டேன். போட்டு பிறகு வந்தது எங்க காளி கோயில் ஸ்கூலுக்கு வந்தது. காளி கோயில் ஸ்கூலுக்கு வர பிறகு நான் கொண்டு போனேன். நான் கொண்டு போவான் சார் மாதிரி சொன்னாங்க, நீங்க ஏனம்மா குறைய போட்டேன், நீங்க ஃபுல்லா போட்டுக்கலாமே என்று சொல்லி என் டிரைவரை கட்டி நான் பார்த்துட்டு அவங்களும் ஹெல்ப் பண்ணி பிறகு 7 பாடம் இங்கிலீஷ் எல்லாம் ஆங்கிலம் எல்லாம் பாஸ் பண்ணிட்டாவும். அப்படி என்ன கணிதம் ஆங்கிலம் எல்லாம் பாஸ் பண்ண. அப்புறம் ஏல் படிக்க விட என்று சொல்லி ஒரு பாடம் தானே இல்லை, ஏல் படிக்க விடுவதற்கு எனக்கு உதவி இல்லை. பிறகு இவ தெளிஞ்ச வடிவா அந்த பெருசாயிட்டாவும் உடம்பாயிட்டாவும். உடம்பாங்கன்னா தூக்கி கொண்டு போகல, ஒருத்தராலையும் தூக்கிடாது. அப்ப அதை விட்டுட்டு பிறகு அது மட்டும் இல்லை, இவருக்கு அந்த 1 லட்சம் வேலை வாய்ப்புக்கு அதுக்கு போட வந்தது. வர கொண்டு போனான். கொண்டு போக மேல் மாடிக்கு கொண்டு போயலாது. அப்புறம் அவங்களே ஹெல்ப் பண்ணி கொண்டு போய் அதையும் செய்தவங்க. இவட அந்த
விளையாட்டு எல்லாம் எடுத்த இதெல்லாம் கொண்டு போகல, சர்டிஃபிகேட் எல்லாம் கொண்டு போகல. அப்ப அதெல்லாம் கேட்டவங்க நான் சொன்னேன் நான் கொண்டு வர மறந்துட்டேன்னு சொல்ல. பிறகு வர நாங்க அனுப்புறோம் அம்மான்னு சொன்னாங்க. பிறகு வந்தாரம்பிள்ளைக்கு தையல் கிளாஸ் என்று சொல்லி அங்க கொண்டு போனான். கொண்டு போய் எல்லாம் சொல்ல இவற்ற நூலை கொடுத்தாங்க கோருக்கிறதுக்கு. நூல் கோருக்க அவதிப்பட்டாவோ இருந்து வந்தாரம்பிள்ளைல இங்கம்மா இல்ல ஓகே நீங்க அதான் கொண்டு போயிருக்கீங்க வேலையில பழக்கிறதுக்கா போய் தையல் பழக்க விடுவோம். ஏதாச்சும் இப்ப நம்ம இல்லாத டைம்ல அவக்கு அவ செய்யணும், செய்து அவட வாழ்வாதாரத்தை பார்க்கணும் என்று சொல்லி கொண்டு போனேன். அங்க சொன்னாங்க நான் அனுப்பி விடுறோம், இவட இதெல்லாம் அனுப்பி விடுறோம் அம்மா நீங்க போங்க. அதுக்கு பிறகு பார்த்தேன் வரல. என்னடா இவ நூல் கோர்க்க இல்லை தானே, ஆனா கண்ணெல்லாம் தெரியும் நூல் கோர்க்க கஷ்டப்பட்டவன். சரி ஓகே அம்மா ஓகே. அதான் வேலையை பழக்கணும்னு போனீங்க, ஒன்றும் சரி வரல. சரி ஓகே. இப்ப இவைக்கு வந்து வீல் சேர் தேவை என்ன? இப்ப எனக்கு விளங்குது. இப்ப நம்ம இப்ப விளங்குது தானே, இப்ப நார்மலாவே சொல்லி முடிப்போம் என்ன, ஒரு லெந்தான வீடியோவாகவும் இது தேவையில்ல. இப்ப இவைக்கு நடக்க முடியாது, அதனால வீல் சேர் இப்ப தேவை. அது வாங்குறதுக்குரிய வசதி உங்கள்கிட்ட இல்ல. அதுக்கான காரணம் தொழில் இல்லையே. தொழில் இருந்தா நாங்க செய்யணும். தொழில் இல்லை எனக்கும் என்ற கடையும் பாலா இதாச்சு. இப்ப அடுத்தது இப்ப நான் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன் சரிதான். இப்ப ஊனமுற்றாக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அதுவும் இப்படி வீல் சேர்ல போறாக்கள்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பாதம் மாதிரி போட்டிருப்பாங்க. இப்ப சொல்ல போனா டொய்லெட் வரைக்கும் போட்டு வீடுல இருந்து டொய்லெட் வரைக்கும் போட்டிருப்பாங்க. அதை நான் நிறைய இடத்துல பார்த்திருக்கிறேன். அப்படியே நீவைக்கு செய்யல, அது செய்ய ஒரு தனி உதவி முன் வரலையே எங்களால இயலாம போயிட்டு செய்யறதுக்கு. அப்ப எந்தவித உதவியும் இது வரைக்கும் கிடைக்கலமா. நானும் சொன்னேன் இந்த முதலாம் ஆண்டுல இருந்து ஓயல் வரும் வரைக்கும் படிக்கிறதுக்கு எனக்கு ஒரு தருமே உதவி செய்யல. இல்ல நாம அவட புகலிடம் கொஞ்சம் கொப்பி சாமான், கொப்பி பேக்கு, அவக்கு பெட்ஷீட் அதுகள் தந்து உதவி இருக்காங்க. மற்றது வேற ஒன்றுமே உதவி செய்யல. உதவிகள் கிடைக்கல. இப்ப நான் பாக்குறேன் நம்ம இப்ப உங்களுக்கு ஒரு கல்லு வீடு, அதாவது கடை என்ன கல்லு வீடு இல்ல கடை தான் இருக்கு. இப்ப அதுக்குள்ள பார்த்தேன் நான் நார்மலா பார்க்கும்போது அதுக்குள்ள அவங்களோட சமையல் பாத்திரங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு வீடும் கிடைக்கலையா? வீடும் இல்லையா? நிரந்தரமான வீடு கிடைக்கல. ஒரு தனிமே தரல. நானும் எத்தனையோ கணிதம் எல்லாம் கொண்டு டிஓ போய் எல்லாம் செய்து முத்திரை கூட ஒட்டி இந்த இப்படி ஒரு கடிதத்துல முத்திரை மவுத்தர் போம்ல சைன் வைக்க சொல்லி முத்திரை வாங்கி கொண்டு 880 ரூபா முத்திரையோ ஏதோ அதெல்லாம் செய்து கொடுக்க இந்த வீடு வரும் அந்த வீடு வருமாட்டாங்க. நான் அதை கூட போட்டோ காப்பியும் அடிக்காம கொடுத்துட்டேன், இல்லாட்டி காட்டியிருப்பேன். அதுவும் இல்ல, வசதியும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல. சரி நானும் இடத்தை பார்த்தேன். நான் இப்ப அம்மா ஒரு நோமல் ஒரு கடன் நடத்துறீங்க. அவரும் தொழிலுக்கு போகலாமா, இடவையிலானே போற இடவையில நித்திர முடிச்சா அவருக்கு திரும்ப வருத்தம் வருது. நித்திர முடிச்சா வருத்தம் வருது. நான் எப்படியோ என்ன இதை கடையை செய்யணும் என்று லோனுங்களும் எடுத்தேன். குழு ஒன்று சேர்ந்தேன். வீட்டு ஊரில் 50 ரூபா 100 ரூபா கட்டி குழு ஒன்று சேர்ந்தேன். குழுவில் சேர்ந்து உண்மையில் 75,000 ரூபா லோன் எடுத்து மூத்த அந்த இளைய மகள கல்யாண பிரச்சனைக்கு போயினா அந்த லோன் கட்டல, ஒரு மாதம் கட்டலண்டு 1000 ரூபா எடுத்துட்டாங்க வட்டி. ஒரு நாள் கட்டல 5000 ரூபா கட்டலன்னு சொல்லி 1000 ரூபா எடுத்துருந்தாங்க. அடுத்த நாள் வந்து கடிதம் தந்தாங்க. அப்ப அதுக்கு நான் இன்னொரு படத்தை மாறி அந்த காசை வட்டிக்கு வாங்கி அந்த காசு 7000 ரூபா காசு கொண்டு கொடுத்துட்டா எல்லாத்துக்கும் அவங்க வட்டியே போட்டு எடுக்கிறாங்க. இப்ப இங்க லோன் இருக்கா? 75,000 ரூபாயில 50,000 ரூபா லோன் இருக்கு. 25 கடிதாங்களே மகள் 2வது மாலைக்கு மாப்பிள்ளை பார்க்க போறதுக்கு தான் அந்த காசு எடுத்தேன். இல்லாட்டி நான் எடுத்திருக்க மாட்டேன். மாப்பிள்ளை வந்து தானே ஒன்றும் இல்லாம காதுல தோடும் இல்லாம தான் அந்த பிள்ளைய கல்யாணம் கட்டின வர. ஆரம்பத்துல இருந்து உங்களுக்கு கஷ்டம்தான், இன்னும் முடிகிற மாதிரி இல்ல. ஓகே இப்ப விளங்குது. சொல்றேன் ஐயா, நான் ஒரு மாரியம்மாள் வந்தா மஞ்சு கும்பிட்றேன், ஒரே அவட்ட கேட்டுக்குள்ளாருவேன், நீ அது எனக்கு உதவி செய்யண்டு. கல்யாணம் கட்டினத்துல இதே விதானையா, மூத்த பிள்ளை 2 இடியப்பம் அனுப்பி சாப்பாடு ஒரு ஆளுக்கு கொடுத்து அதுல இருந்து தான் அப்படி அவரும் ஆற்றுக்கு போறவர்
நானும் இடியப்பமும் சாப்பாடெல்லாம் செய்து கொடுத்து அதுலேயும் காசு எடுத்து அப்படியே இருந்து வந்தாதான் படிப்படியாக என்ன செய்கிற அவர் உழைப்ப மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, நாமளும் கஷ்டப்படுவோம்னு சொல்லி கஷ்டப்பட்டு கடன் இல்லாம வாழ்வோம்னு சொல்லி வந்தா இடையில கடன் பிடிச்சிட்டு இந்த கடைக்கும் சாமான் போட்டு வந்தேன். அதுவும் கொஞ்சம் இதாகிட்டு விலையும் கூட இனி இவங்களும் அதில் எடுத்து சாப்பிட. சரி ஓகே விளங்குது. இப்போ 4 பேர் நார்மலாக ஊனமுட்டு இருக்கிறாங்க, ஏன்னா இவைக்கு தான் பாதிப்பு கூட. 3 பேர் நார்மலானவங்க ஒரு மருத்துவ முயற்சியால அவங்களை குணமாயிட்டு அவங்களெல்லாம் கொண்டு போய் கொண்டு நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். அவரை 8 வயசு 10 வயசு மட்டும் அவர் 1ஆம் ஆண்டு சேரும் வரைக்கும் அவரை கிளினிக்கு கொண்டு போய் அந்த 2வது ஆளிப்ப உங்களோட கழிச்சார். கிளினிக்கு கொண்டு போய் ஆப்ரேஷன் பண்ணக்குள்ள ஆப்ரேஷன் பாட்டுக்க கொண்டு போகணுன்னே நான் எனக்கும் சாப்பாடு இல்லை அவருக்கும் சாப்பாடு இல்லை. ஆப்ரேஷன் பண்ணி இந்த இதுகள் பெண்டேஜ் போட்டு கொண்டு வந்த உடனே 3ஆம் நாள் அந்த பெண்டேஜ் பறந்துடும். திரும்ப அவரை தூக்கிட்டு திரும்பியும் போவேன். எல்லா பிள்ளைகளையும் கஷ்டப்பட்டேன். ஒரு கஷ்டப்படாது 2 பிள்ளைகளால மட்டும்தான், ஒரு பொம்பளை பிள்ளையால ஒரு ஆம்பளை பிள்ளையில மட்டும். அதெல்லாம் கஷ்டப்படலை. மற்றாக்கள் எல்லாரோடையும் கஷ்டப்பட. மற்ற இவங்களுக்கு எல்லாம் தாய்ப்பால் இல்லை, முழு பேருக்கும் பால் பட்டி தான் கொடுத்து வளர்த்தனாங்க. இவருக்கு உழைச்சி வரதெல்லாம் கட்டிப்பால் எடுத்து கட்டிப்பால் கொடுத்து தான் அவங்கள வளர்த்தெடுத்தோம். ஆனால் இவையும் இப்போ நான் விட்டுட்டு ஒரு இடமே போகிறல, எனக்கு நல்லது கெட்டது ஒன்றுமே இல்லை. கோயிலுக்கும் போகிறல நான் விட்டுட்டு தனியாக விட்டுட்டு செத்த வீடு அப்படி போகிறேன்னாலும் இவர் நின்றா போவேன். மற்றது ஒரு பிறந்த நாள் வீடு அது இது எல்லாத்துக்கும் போக மாட்டேன். ஏன்டா நான் வெளிக்கிட்டா அவ மன வருத்தப்படுவாவும், அவ கொண்டு போகலாது தானே. அதனால நான் அவங்க விட்டுட்டு ஒரு இடத்தையும் போகிறல. அவக்கு நேரத்துக்கு சாப்பாடு நேரத்துக்கு குளிக்காம எரிப்பாவோ, நான் ஏசுனா போய் குளிப்பாவோ. சரி அம்மா ஓகே. உங்களோட கஷ்டங்களை நீங்க சொன்னீங்க வடிவா. இப்போ நான் கேட்கறது இப்போ உங்களுக்கு என்ன உதவி தேவைமா? முக்கியமானது வீல் சேருக்கான உதவி. இப்போ இதை உடனடியாக நான் செய்ய முடியாது. இப்போ ஏனென்றால் இப்போ ஒரு நல்ல ஒரு வீல் சேர் தான் வேணும். ஏன்னா மணலும் தானே. இப்போ நார்மலான வீல் சேரை விட நல்ல ஒரு வீல் சேர் தேவைப்படுது. அப்போ வேற என்ன உதவி தேவை? இப்போ வேற உதவி எனக்கு கடைக்கு எதுவும் உதவி செய்ய கடைக்கு உதவியா? இப்ப நாங்களும் பார்த்தனாங்க. இப்ப கடையில பொருட்கள் இல்ல, இப்ப அதை வாங்கி போட்டா இப்ப நீங்க தொழில் செய்யலாமே. இப்ப நிறைய பேர் வந்து வாங்குவாங்களா சாமான் எல்லாம் இருந்தா? நிறைய பேர் வாரவங்க வந்து கேட்க இல்லைன்னு தான் சொல்லி அனுப்புறேன். ஏதோ எனக்கும் அது கடைச்சல்ல சில நேரம் கடையை பூட்டியும் வச்சிடுவேன். சாமான் கட்டு வார நேரம் இல்லைன்னு சொன்னான். ஒரே அடியா இல்ல தாய் போகும்ண்டாக்கள் சொன்னா அதை அப்ப கடையை பூட்டியும் வச்சுக்கொள்ளுவோம். வச்சுட்டு திரும்ப திறக்கிறேன். அதால இன்னும் 5 ரூபா 10 ரூபா உழைக்கலாம் தானே. திரும்பியும் திறப்பேன். அப்ப நீங்க வியாபாரங்கள் பண்ணுவீங்களா? எல்லாம் தெரியும் தானே உங்களுக்கு? கணக்கு வழக்கெல்லாம் பண்றீங்களா? சொல்லுங்களேன். அம்மா இல்லாத நேரம் பார்த்து கொடுப்பேன், சாமான் கொடுப்பேன். அப்படியே சரி அம்மா. அவருக்கு அந்த மேல இடிக்க சாமான்கள் எடுக்க இயலாது. முட்டுக்கால்ல முழங்கால்ல இருந்து தான் எடுப்பாவும் சில நேரம். ஓகே விளங்குது, உங்களோட நிலைமை விளங்குது. இப்போ நாங்கள் வந்ததுக்கு ஒரு உதவியோடு நாங்கள் செய்கிறோம். இப்போ அதற்கு பிறகு இப்போ தங்கச்சியோட நிலைமையை பார்த்து யாராவது இப்போ வீல் சேர் வாங்குறதுக்கு, அதாவது நல்ல வீல் சேர், என்ன இப்போ நார்மலானதை விட நல்ல வீல் சேர் வாங்குறதுக்கு உதவிகள் வந்ததுன்னு சொன்னால் செய்கிறதுக்காக முன் வந்தாங்கன்னு சொன்னால் அதை நான் ஏற்படுத்தி தருவேன். இப்போ நான் வந்ததுக்கு ஒரு உதவி ஒன்று செய்கிறேன். சரியாம்மா? சரியா? எங்கம்மா யோசனை போகுது? யோசிக்கிறீங்க என்ன? நான் இப்ப யோசிக்கிறேன் என்னன்னா, இந்த பிஜிஆர் உடைய வந்த காரணம் இந்த மணல் தான். மணல் தள்ளி எனக்கே இயலாது. சூப்பர்வா கொஞ்சமே இயலாது. நீ யாரையும் 2 பிள்ளைகளை கூப்பிட்டு தான் தள்ளி கொண்டு டாய்லெட் போக வைக்கணும். விளங்குது, மணல் தான். இப்ப அதான் நான் யோசிக்கிறேன். இப்ப அந்த படி மாதிரி, அதாவது சீமந்து போட்டு வச்சிருப்பாங்க, அதுவும் இல்லதானே. சரி ஓகே. இப்ப எங்களெல்லாம் முடிஞ்சதாமா? இப்ப நான் வந்து பார்த்துட்டு திரும்பியும் போக முடியாது தானே. ஏனென்றால் இப்ப அக்கா இப்படியான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க. அப்ப நாங்க பார்த்துட்டு இப்ப திரும்பி போனா இப்ப இவைக்கும் கஷ்டமா இருக்கும். இப்ப எங்களோட முயற்சி, இப்ப எங்க மூலமா இப்ப நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. அதே போல அக்காவுக்கு நல்லது நடந்தா எனக்கு சந்தோஷம். விளங்கிட்டா? சரியா? ஓகே தானே? ஓகே, கவலைப்படாதீங்க, எல்லாம் நல்லது நடக்கும். வாழ்க்கையில இப்ப நிறைய கஷ்டங்கள் பட்டிருப்பீங்க. நல்லது நினைங்க, முயற்சின்றது வேணும். இனிமேல் நான் நல்லா இருப்பீங்க வாழ்க்கையில. சரியா? இப்ப ஓகே, நாங்க ஒரு உதவி ஒன்று தாரோம். சரியா? சரி ஓகே. இப்ப உதவி ஒன்று நான் கொடுக்குறேன். எண்ணி பாருங்க இதுல எவ்வளவு இருக்குண்டு. 10,000, 15,000, 20,000.
20,000 இருக்கு அம்மா. இதை வச்சு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், இப்போ கடைக்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி போடுங்க. நாங்கள் பார்க்க வருவோம் அடுத்த கட்டமாக. நீங்கள் 20,000க்கும் பொருட்கள் வாங்கிட்டு உங்களோட வியாபாரத்தை தொடருங்க. சரியா? இப்போ நீங்கள் சொன்னீங்க தானே பொருட்கள் இருந்தால் அப்போ வியாபாரம் போகுமெண்டு, அப்போ வாங்குங்க. சரியா? இப்போ நான் இவைக்காக தான் செய்திருக்கிறேன். சரியா? இப்போ நீங்கள் பார்க்குறது நீங்கள் தானே. அப்போ அதனால் நான் தந்திருக்கிறேன் உங்களுக்கு 20,000 ரூபாய். இந்த பணம் யாரோட பணம்ண்டா, தீபாக்கா, லண்டனில் இருக்கிற தீபாக்காட பணத்தை தான் நான் கொடுத்துருக்கிறேன். அவட வாட்ஸ்அப் கடைசிலக்கா 3567. நன்றி தீபாக்கா. இப்போ நிவாரண பொருட்களுக்காக அனுப்பினாங்க. அப்போ இப்போ நிறைய நிவாரணம் செய்துட்டேன் நான். அதனால் இப்போ உதவி தேவைப்படுறாக்களுக்கு அக்காட பணத்தை நான் கொடுக்குறேன். நன்றி அக்கா. இப்போ அக்கா கட்டாயமாக சந்தோஷப்படுவாங்க அவட பணம் இந்த குடும்பத்துக்கு சேர்ந்ததுக்கு. ஓகே, அப்போ நன்றி அக்கா. இப்போ என்ன சொல்ல போகிறீங்க அந்த அக்காவுக்கு? ரொம்ப தேங்க்ஸ் அக்கா, இந்த மாதிரியான ஹெல்ப் பண்ணிடுறதுக்கு, 20,000 ரூபா தந்ததுக்கு தேங்க்ஸ். அம்மா என்ன சொல்ல போகிறீங்க? தீபாக்காவா? ஆமாம், தீபா மகள். அவங்களுக்கு மகள் தந்த இந்த 20,000 ரூபாய் காசு தந்ததுக்கு நன்றி. அந்த பொருட்கள் வாங்கி போடுறதுக்கு அதான் சின்ன உதவி செய்ததுக்கு நன்றிமா. ஓகே சரிதானே. இப்போ நாங்கள் வந்ததுக்கு நாங்கள் தந்திருக்கோம். சரிதானே? ஓகே, வீடியோ முடிப்போமாம்மா. இப்போ கடைக்கு நீங்கள் பொருட்கள் வாங்கி போடுங்க. சரியா? ஓகே, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சு கொள்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களில் ஒருவன் நான்.